இது குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெண்டு குவான்டிட்டி இருக்கு. ஒன்று வந்து இது எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் 20, இன்னொன்று எக்ஸ் ஒய் இஸ் 6. ரைட்டா? இதான் ஏன்னு வச்சுக்கோங்க, இதான் பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நவ் சாரி இதான் ஏ இதான் பி இல்லை. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் 20 அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வந்து இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஏயும் பியும் கம்பேர் பண்ணணும். இப்போ இங்க மேல பாருங்க, ஐ ஸ்க்ரால் அப். இப்போ ஏ தான் பெருசுனா நீங்க ஆன்சர் ஏ டிக் பண்ணுவீங்க, பி தான் பெருசுனா யூ டிக் பி. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா சாரி, ஏ தான் பெருசுனா யூ மார்க் 1, பி தான் பெருசுனா யூ மார்க் 2, ரெண்டுமே ஈக்குவல்னா யூ மார்க் 3. If it is impossible to determine a relationship, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே கண்டுபிடிக்க முடியலன்னா you mark 4. If the greater quantity cannot be determined, but two quantities are definitely not equal, right? This is another just எது கிரேட்டர்னு சொல்ல முடியல, ஆனா ரெண்டு ஈக்குவல் இல்ல, ரைட்? This sounds very confusing. This is fine. Just remember A is bigger na 1, B is bigger na 2, equal na 3. Equal comparison கண்டுபிடிக்க முடியலன்னா 4. Fifth is some other confusing parameter they given. Just remember 1, 2, 3, 4. இப்போ இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, எப்படி நீங்க பார்ப்பீங்க? நீங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன், இஸ் ஈக்குவல் டு 20. xy is equal to 6. ரைட்டுங்களா? நவ் இப்போ இது என்ன பாருங்க, இப்போ x minus y whole squared expand பண்ணா என்ன வரும்? x minus y whole squared என்ன? x square plus y square minus 2xy. Excellent. Minus 2xy. இப்போ x squared plus y squared எவ்வளவு? 20. ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. 2 into xy எவ்வளவு? 6. அப்ப 20 minus 2 into 6 னா என்ன? 12. 20 minus 12 எவ்வளவு? 8. So a வந்து 8, b வந்து ஏற்கனவே 6 ன்னு கொடுத்திருக்காங்க. எது பெருசு? a. So answer you mark as 1. அவ்வளவுதான். இதான் கேம். So இதுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10-15 questions பண்ணும்போது இது எல்லாமே it covers basic maths, basics, right? So next session la I will go into the first chapter. Circular I will go into the first chapter, right? Okay. So இது வந்து இது understand பண்ணனும்னா you have to know algebraic expansions or expression. Algebraic expansion, a plus b whole squared, a minus b whole squared லாம் தெரிஞ்சாதான் இது ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஓகே. Now we'll go here. இது பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ரேஷியோ டாபிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா இந்த டாபிக் நீங்க பண்ணலாம். யார் பாருங்க, ஸ்னேகா, சங்கீதா, சந்தியா. They earn a profit of 12,000 ரூபாய். And they decided to split the லாபம் in the ratio 4:13:7. ரைட்டுங்களா? இப்போ 4:13:7ன்னா இவங்களுக்கு 4 பங்கு, இவங்களுக்கு 13 பங்கு, இவங்களுக்கு 7 பங்கு. யூஸ்வலி அல்ஜீப்ரால என்ன பண்ணுவாங்கன்னா 4x வாங்க, 13x வாங்க, 7x வாங்க. ஸ்னேகா, சங்கீதா, சந்தியா. ஸோ மொத்தம் எடுத்த எவ்வளோ? 24x is equal to 12,000 ரூபாய். அப்போ x எவ்வளோ? How much is x? 500 sir. Super. On the speed, I want that speed. 500. So how much is Sneha getting? 4x means how much? 2,000 sir. 2,000. Super. Yeah. 13 into 500? 6,500 sir. Brilliant. Next, fast. Others. 3,500. How much? 3,500. Super. But now you have to compare A and B. Difference between Sneha and Sangeeta. இதுக்கும் difference. 4,500.
அவ்வளவுதான். அண்ட் சந்தியா ஷேர் எவ்வளோ? 3,000. இப்போ எது பெருசு? ஏ. ஸோ ஆன்சர் என்ன? எல்லாம் 1. ஏன்னா ஏ தான் பெருசு பியோட. ஸோ ஆன்சர் மார்க் 1. ஏன் 1? பிகாஸ் ஏ பெருசுன்னா 1, பி பெருசுன்னா 2, ரெண்டுமே ஈக்குவல்னா 3, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லைன்னா 4. ரைட்? ஓகே. ஸோ அப்படின்னா இது ரேஷியோஸ். இப்போ இங்க வந்து we have to know number system. ஸோ நம்பர் சிஸ்டம்ல நம்ம நாலேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்க்குறாங்க. நம்பர் சிஸ்டம். X is an integer, Y is an odd integer. இன்டிஜர்னா என்ன? -2 இருக்கலாம், -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். Y is an odd integerனா என்ன? -1 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். It's an odd number, right? The remainder when x plus y into y plus 1 is divided by 2. X plus into y plus 1 is divided by 2. என்ன பண்ணணும்? அண்ட் இங்க b வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. யாராவது கெஸ் பண்ணுங்க என்ன இருக்கும்? சொல்லுங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. x plus y into y plus 1. 2 ஆல டிவைட் பண்ணுங்க. எக்ஸுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. எக்ஸுக்கு எந்த உங்களுக்கு மனசுல என்ன தோன்றதோ சொல்லுங்க. ஒரு இன்டிஜரா இருக்கணும். ஆனா -2. -2. ஒய்க்கு ஏதாவது ஒரு ஆட் நம்பர் சொல்லுங்க. 3. சரி. இப்போ y அதே y 3 இங்க 3 + 1. 3 + 1. 3 + 1ங்கிறது 4. இங்க 4. இது வந்து -2 + 3 வந்து 1. 4. அப்போ இத 4 இதான் ஆன்சர். இத 2 ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 2. ரிமைண்டர் என்ன வரும்? என்ன வரும்? 4 divided by 2. ரிமைண்டர் என்ன? 2 sir. கோஷன்ட். நீங்க 4 0 sir. divided by 2 இதான் கோஷன்ட். இது கோஷன்ட். ஓகே. இங்க 4 ரிமைண்டர் வந்து 0. இதான் ரிமைண்டர். MAINDR. அப்ப ரிமைண்டர் 0. ஏன்? ஏன்னா ஆட் நம்பர் +1 is equal to இது வந்து +1. ஆட் நம்பர் odd plus 1 is equal to even. நீங்க any number you multiply by even. ஒரு odd நம்பரையும் ஈவனால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? நினைச்சு பாருங்க. any odd நம்பரை ஈவனால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? Even number. ஈவன். அண்ட் ஈவன் நம்பரையும் நீங்க ஈவனால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? Even. ஈவன். ரைட்டுங்களா? ஸோ இங்க வந்து இது எப்படி இருந்தாலும் இது ஈவன் நம்பர். இது எப்படி இருந்தாலும் ஈவன் நம்பர் தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈவன் தான் வரும். ஈவனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ரிமைண்டர் 0. ஸோ இதான் அவங்க செக் பண்றாங்க நம்ம கிட்ட. ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு, இது 0 ரிமைண்டர், இது 1 ரிமைண்டர். இப்போ ஆன்சர் என்ன? விச் இஸ் பிகர், ஏ ஆர் பி? பி. ஸோ யூ மார்க் ஆன்சர் as 2. So you got a little bit of knowledge in numbers. So ஒரு டாபிக் கவர் ஆயிட்டு இப்போ, ரைட்? So look at this. இப்போ இதுல நம்பர்ஸ் பாத்தீங்க. You have to understand here. இங்க வந்து you saw ratio and here you saw algebra. See how important it is. Now you are seeing ages. Age topic பார்க்கிறோம். Age. Now Mansi is half as old as she will be in 5 years. இதுல இருந்து என்ன புரியுது?
என்ன புரியுது இந்த ஒரு லைன்ல என்ன புரியுது? மான்சி So 5 years கழிச்சு இப்போ உங்களுக்கு 10 yearsனா இப்போ அவங்களோட ஏஜ் வந்து 5. சூப்பர், அவ்வளவுதான். மான்சி வந்து இப்போ 5 வருஷத்துல என்ன வயசு ஆவாங்களோ 5 வருஷத்துல 10 வயசு ஆறாங்கன்னா இப்ப அதோட பாதி வயசு 5 வயசு, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? சோ வேற ஒரு நம்பரும் வர முடியாது. ஓகே, 5 வருஷத்துல என்ன வயசு ஆகுறாங்களோ அதோட பாதி வயசு இப்போ. சோ 5 வருஷத்துல 10 வயசு ஆவாங்க, அதோட பாதி வயசு 5. அப்படின்னா மான்சி இன்னைக்கு 10 வயசு. நிஷா is twice as old as she was 5 years ago. நிஷா வந்து ஓகே 5 வருஷத்துக்கு முன்னால என்ன வயசு இருந்தாங்கோ அதோட டபுள். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நிஷா 5 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தாங்களோ அதோட டபுள் இருக்காங்களா இப்போ. அப்ப நிஷாவோட வயசு என்ன இருக்கும்? இதுதானே, நிஷாவோட வயசு எவ்வளவு இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தாங்களோ நல்லா திங்க் பண்ணுங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தாங்களோ அதோட டபுள் இன்னைக்கு. What is the only possible answer? 5 வருஷத்துக்கு முன்னால நிஷா என்ன? You're just listening, you just interpret it in your mind. 5 வருஷத்துக்கு முன்னால நிஷா என்ன வயசு இருந்தாங்களோ அதோட டபுள் இன்னைக்கு இருக்காங்க. 10 sir. சோ 5 வருஷத்துக்கு முன்னால நிஷா 5 வயசு 5 இயர்ஸ், அதோட டபுள் ட்வைஸ் இன்னைக்கு 10 இருக்காங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இன்டர்பிரேஷன்? அப்போ நிஷாவும் இன்னைக்கு 10, மான்சியும் இன்னைக்கு 10. அப்ப ஆன்சர் என்ன வரும்? Third one. அவ்வளவுதான். That's what they are asking. Simple interpretation, அவ்வளவுதான். Just get it. வேற ஒன்றும் இருக்க முடியாது. 5 வருஷத்துல 12 வயசுன்னா ரைட்டுங்களா, இன்னைக்கு 7 வயசு டபுளாவா இருக்க முடியும். ரைட்டா? 5 வருஷத்துல 20 வயசுனா இன்னைக்கு 15 வயசு இருக்கவா முடியும்? 5 வருஷத்துல 10 வயசு ஆனாதானே இன்னைக்கு 5 வயசு. ரைட்டுங்களா? இங்க வந்து லாங்குவேஜை மாத்தி சொல்லிட்டாங்க. half as old as he was, he will be in 5 years. And இங்க வந்து halfனு போட்டா in 5 years. And here he put twice as old as he was 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்தாங்களோ அதோட டபுள் இன்னைக்கு. Just same sentence in different language. Right? Get the language right. Now we are looking at another topic, and this is arithmetic mean. Right? So we have to understand mean. So there are 24, 44, 16, 6, x, y. அதோட மீன் வந்து 15. And y is greater than 0. Right? 2x என்ன 3y என்னன்னு கேட்கணும். டோட்டல் பண்ணுங்க. 24 plus 44 plus 16 plus 6 plus x plus y ஓட டோட்டல் எவ்வளவுமா வருது? எவ்வளவு வருது? டோட்டல் பண்ணு. எவ்வளவு நேரம் ஆகும் டோட்டல் பண்ண? 90 sir. 90. சரியா? பிளஸ் எக்ஸ். அப்படி எக்ஸ் என்னன்னு தெரியாது, ஒய்யோ என்னன்னு தெரியாது. இப்ப எவ்வளவு நம்பர் இருக்கு? எவ்வளவு நம்பர் இருக்கு? 6 நம்பர்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் இப்ப எல்லாத்தையும் கூட்டி 6ஆல டிவைட் பண்ணினா எனக்கு 15 வரும். ரைட்டா? அப்போ 6 into 15 எவ்வளவு? 90 sir. 90. ரைட்டா? 90. அப்போ x plus y எவ்வளவு இருக்கும்? 0. இப்ப இதுல y வந்து 0ஓட பெருசு, y வந்து 0ஓட பெருசு. அப்ப x 0ஓட y வந்து 0ஓட பெருசு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் 0ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் கூட்டினா 0, y 0ஓட பெருசு. So x is automatically 0ஓட, if y is bigger than 0, both total is 0, but y is bigger than 0, so automatically x is
less than 0. That's it. If one is bigger, because average is 0, no? Right? Okay. So x is lesser than 0. Super. So, அப்ப x is lesser than 0 na x வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர், கரெக்ட்டா? y வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். 2 into நெகட்டிவ் நம்பர் என்ன வரும்? நெகட்டிவா பாசிட்டிவா? Negative. நெகட்டிவ். 3 into பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவா பாசிட்டிவா? Positive. பாசிட்டிவ். இப்போ a வந்து நெகட்டிவ், b வந்து பாசிட்டிவ். எது பெருசு? B. B. So answer is 2. That's how we keep practicing.